வணக்கம் மக்களே. நான் பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண கதையை தான் உங்களுக்கு ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் மாமா என்னை பார்த்து இப்படி இப்படின்னு மண்டையாடிட்டு கிளம்பிட்டார். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே டவுட்டு. பிடிச்சிருக்குன்னு சொல்லலை, பிடிக்கலைன்னு சொல்லலை, என்னடா மண்டையை மட்டும் ஆட்டிகிட்டு போயிட்டாரே. மண்டையை ஆட்டும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நான் போய் எங்கள் அத்தம்மாக்கிட்ட போய் கேட்டேன், என்ன விட ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்க, பிடிக்குதுன்னு சொல்லலை, பிடிக்கலைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காமையே வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். பிறகு பார்த்திங்கன்னா உனக்கு ஃபோன்லாம் தரேன்னு சொல்லியிருக்கான், அவங்க வீட்டில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னா பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பிறகு பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு போயிட்டோம். நானும் ஐயாவும் வந்திருந்தோம். அவங்க பார்த்து முடிச்சுட்டு போகவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டோங்க. நான் மில்லு வேலைக்கு தான் போனேன். அங்கே பொண்ணு பார்த்துட்டு போனது தான் நமக்கு ஒரே கனவு உலகம்தான். வேலை செய்யவே பிடிக்கலை. நம்ம ஒல்லியாக இருக்கோம், வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம இன்னும் மெலிஞ்சிருவோம், நம்ம உடம்ப தேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. சொல்லவும் வீட்டில் தான் இருந்தேன். அந்த நேரம் பார்த்திங்கன்னா என் தம்பி மில்லில் ஒரு லோன் மாதிரி கொடுப்பாங்க. அதில் நமக்கு தேவையானது ஏதாச்சும் வாங்கிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளே. அந்த மாதிரி என் தம்பி நோக்கியா ஃபோன் வாங்கியிருந்தான். அது வாங்கின உடனே நான் தாங்க யூஸ் பண்ணேன். அது பட்டன் தேஞ்சு போகிற அளவுக்கு நான் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நானும் அவரும் ஒரே ஃபோனு. அது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் டவரே கிடைக்காது. ஒரு கோடு 2 கோடு அவ்வளோதான் கிடைக்கும். அது எங்கே அந்த ஒரு கோடு கிடைக்குதோ அங்கே கொண்டு ஃபோனை வைக்கிறது. ஃபோன் வந்தோன்னே தூக்கிட்டு வெளியில் ஓடியா வந்துடுவேங்க. அப்போ நாங்கள் இருந்த வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு தாங்க. சைடில் ஓடியாந்துருவேன். சைடில் வந்தாலும் கிடைக்காது, ஃபோன் பேசுகிறதுக்கு டவர் கிடைக்காது. சரின்னு சொல்லிட்டு எங்கே டவர் கிடைக்குதோ அங்கே போய் நின்றுக்கிட்டு பேசுகிறதுங்க. இந்த ஒரு படத்தில் கூட காமிப்பாங்க, மரத்து மேலெலாம் நின்றுக்கிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் அப்போ எனக்கு நடந்ததுங்க. டவர் இருக்கிற இடமா பார்த்து பார்த்து பேசுகிறது. ஒரு 3 மாதங்க. வைகாசி கடைசியில் வந்தாங்க, ஆவணியில் தான் கல்யாணம். இந்த 3 மாத கேப்பில் நானும் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு கனவு உலகத்தில் தான் வாழ்ந்தோம். ஒரே பேச்சு தான் எனி டைம். பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாள் பேசிகிட்டே இருந்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபோனு பேசி முடிச்சிட்டோம். பேசி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் ஒரு குதிச்சேங்க. எங்களுக்கு தாழ்வாரம் இப்படி இப்படி இறக்கி போட்டிருப்பாங்க. இறக்கி போட்டதில் நான் குதித்ததில் அந்த விட்டத்தில் போய் ஒரு முட்டிட்டேன். முட்டி கத்துனேன் பார்த்துக்கோங்க. ஒரு கத்து ஆன்னு அலறிட்டேங்க. ஃபோன் பேசுனதில் அவ்வளோ குஷியாயிட்டு. பிறகு அங்கிட்டு கூடி போன ஒரு பொம்பளை என்னம்மா இப்படி போய் முட்டுற அப்படின்னு இவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு தலையை தேய்ச்சி விட்டு தண்ணியை குடிமான்னு தண்ணி கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு வலி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட ஃபோன் பேசி முடித்த குஷியில் அப்படி போய் ஒரு முட்டு. இந்த மாதிரி தாங்க நடந்தது. அது அந்த ஒரு 3 மாதம் என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசி முடிச்சிட்டோங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பேச்செல்லாம் கிடையாதுங்க. இங்கேருந்து எங்கே போனாலும் சரி கம்முன்னு போயிட்டு கம்முன்னு வர்றது தான். அதுதான் எதுனாலும் அளவோடு பேசணும்னு சொல்லுவாங்களோ என்னமோ. 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் போலங்க. இப்போ வரைக்குமே அந்த பேச்சு கிடையாது. அது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. இப்படி தாங்க என்னோடய கல்யாண வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆவணி 11 கல்யாணம் வச்சாங்கங்க. ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.